நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? எரேமியா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் பொழுது, காலாட்களோடு ஓடும் பொழுதே உன்னை இளைக்க பண்ணினால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எரேமியாவை பார்த்து ஒரு கேள்வியை முன் வைக்கிறார். என்ன முன் வைக்கிறார் என்றால், நீ காலாட்களோடு ஓடும் பொழுதே இந்த சமுதாயம் உன்னை சோர்ந்து போக வைக்கிறது. நீ காலாட்களோடு ஓடும் பொழுதே நீ சோர்ந்து போய்விட்டாய். இப்பொழுது எப்படி குதிரையோடு சேர்ந்து ஓடுவாய்? ஆவிக்குரிய வேகத்தை இன்னும் எப்படி அதிகரிக்க உன்னால் முடியும் என்று கர்த்தர் கேட்கிறத பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள்ல காலாட்களோடு ஓடக்கூடிய சூழ்நிலை என்பது மிக சாதாரணமான ஒரு சூழ்நிலை, ஒரு சோதனையை குறிக்கிறது. ஆனால் குதிரையோடு ஓடக்கூடிய சூழ்நிலை என்பது மிக அசாதாரணமான சூழ்நிலையை குறிக்கிறத பார்க்கிறோம். இந்த நாள்ல நாம் காலாட்களோடு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நீங்களும் நானும் குதிரையோடு இணைந்து ஓடத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப குதிரையோடு ஓடக்கூடிய ஒரு மனிதன், ஆவிக்குரிய மனிதன், நிச்சயமாய் குதிரையை ஜெயிக்க முடியும். குதிரை வேகத்துக்கு மேலாக ஓட முடியும். எலியாவை கர்த்தர் நிரப்பினதுனால, எலியாவின் மேல தேவனுடைய அபிஷேகம் இருந்ததுனால, எலியாவை குறித்து சொல்லும் பொழுது அவன் இஸ்ரேலுக்கு போகும் மட்டுமாக ஆகாபுடைய அந்த ரதத்துக்கு முன்பாக ஓடினான் என்று பார்க்கிறோம். தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. இப்போது 3.5 வருஷம் மழை இல்லை. 3 வருஷம் எங்கு பார்த்தாலும் வறட்சி இருந்தது. ஆனால் திருக்கன் எலியா தன்னை மறுபடியுமாய் ஆகாப் என்கிற அந்த ராஜாவுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, அப்ப ஸ்தோத்திரம், அப்ப சூழ்நிலை பார்க்கும்போது மழை வர வாய்ப்பு இல்லை. ஆனாலும் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசினார். தீர்க்கதரிசி மூலமா இப்பொழுது மழையை அனுப்ப போறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது ஆகாப்பிட்ட போய் எலியா சொல்லக்கூடிய வார்த்தை, நீ ரதத்தை பூட்டிட்டு மழை உன்னை தடை செய்யாதபடிக்கு நீ இஸ்ரேலுக்கு போன்னு சொல்லும் பொழுது அவன் கிளம்பிட்டான். ஒரு குதிரையோடு ரதத்தை பூட்டிக்கிட்டு, குதிரை ஒரு 4 குதிரை 6 குதிரை தான் ராஜாக்கள் பயன்படுத்த குதிரை. அப்ப அந்த ரதத்தை எடுத்து அது இஸ்ரேலுக்கு ஆகாப் ராஜா போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே அந்த குதிரையின் வேகத்தை காட்டிலும் தீர்க்கதரிசி எலியாவுடைய வேகம் அதிகமாக இருந்ததை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில குதிரையின் வேகத்தை காட்டிலும் உங்களுடைய வேகம் அதிகரிப்பதாக. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, எரேமியா சொல்றாரு, நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இந்த ஜனங்கள் இணைக்க பண்ணி இருக்கிறார்கள். நீ எப்படி குதிரையோடு சேர்ந்து ஓடுவாய்? அதற்கு ஆதாரம் என்னவென்றால், எரேமியா சோர்ந்து போய் கர்த்தரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஜனங்களுடைய வழிகள் வாய்க்கிறது, பொல்லாத ஜனங்களுடைய வழிகள் வாய்க்கிறது. ஆனால் நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் தேவனுக்கு முன்பாய் உத்தமனாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வழி வாய்க்கவில்லை என்று சோர்ந்து போகும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த காலை வேளையில நீதிமான் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அதற்கு முன்பாக பொல்லாவுடைய வழி வாய்க்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போனால் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே மற்றவருடைய வழி வாய்க்கிறது என்ன, பொல்லாதவர்கள் சுகித்திருக்கிறது என்ன என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு மறுபடியும் நீங்கள் குதிரையோடு ஓட பிறந்தவர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் குதிரையோடு ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை வாசிக்கிற எரேமியா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 சொல்லும் பொழுது, நான் உம்மோடு பேச விரும்புகிறேன் என்று எரேமியா ஆரம்பிக்கிறார். அதை வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மோடு நான் வழக்காட போனால் தேவரீ நீதி உள்ளவராமே, ஆயிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? முதல் கேள்வி, ஆகாதவருடைய வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிறவர்கள் அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? நீர் அவர்களை நாட்டி நீர் வேறுபற்றி தேறி போனார்கள். கனியும் கொடுக்கிறார்கள், நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமையும் உள்ளந்திரிக்கு தூரமாகவும் இருக்கிறீர். வாய்க்கு சமீபமா இருக்காரு, ஆனா உள்ளத்துக்கு தூரமா இருக்கிறார். அப்ப பொல்லாத மனுஷனுடைய வழி வாய்க்கிறது என்ன? அவர் சுகமாயிருக்கிறார்களே என்று சொல்லி ஒரு காரியத்தை கர்த்தருக்கு முன் வைக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கிறேன். அவரை ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் கனி கொடுக்கிறார்கள். யாரு? துன்மார்கள் கனி கொடுக்கிறார்கள். துன்மார்கள் வேறுபட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கும் பார்க்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடியவர்கள், திருச்சபைக்கு விரோதமாய் எழும்பக்கூடியவர்கள், அப்படி வழியில் வாய்க்கிறதை போல இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். அப்ப அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, மற்றவர்கள் சுகித்திருக்கிறார்கள்,
பொல்லாத பொல்லாத மனிதர்கள், சத்தியத்தை கை கொள்ளாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நானும் திருச்சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன். நம்ம வெள்ளிக்கிழமை செபத்தை அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சர்வீஸ் விடாம போய்கிட்டு இருக்கிறேன். ஆன்லைன் பிரேயர் கலந்து கொண்டிருக்கிறேன். யூத் மீட்டிங் போறேன். பல காரியங்கள் சபையில அந்த அந்த ஸ்தோத்திரம், அந்த சிறப்பு கூட்டம் எல்லாத்திலும் பங்கு பெறுகிறேன். ஆனாலும் என்னுடைய நிலைமை மோசமா இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். இப்ப எரேமியா இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருந்த பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. என்னன்னா, இல்ல நீ காலாட்களோடு ஓடும் பொழுதே உன்னை சோர்ந்து போக பண்ணி இருக்கிறார்கள். இப்ப நீ எப்படி குதிரையோடு ஓட போகிறாய்? இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சொன்னது போல இந்த இந்த மோட்ச பிரயாணம் என்பது, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு நித்தியத்துக்கு நேராக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆமா, ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்ப நல்ல போராட்டம், இந்த கிறிஸ்தவ போராட்டம், கிறிஸ்தவ வாழ்வே ஒரு நல்ல போராட்டம் பிரதர், நல்ல போராட்டம் சிஸ்டர். எனவே பல கோலியாத்தில் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் தாவீதை பலப்படுத்தி உங்களை பலப்படுத்துவார். பல சன்பலா தொபியாவை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் நெகேமியா கூட இருந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம சொல்லுங்களேன். அப்ப எரேமியா சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்டயே சில காரியத்தை எடுத்து சொல்றது போல சொல்றது அவருக்கு தெரியாதா? இன்னைக்கு நாமும் சொல்லுகிறோம், ஆண்டவரே பொல்லாத மனிதர்கள், எனக்கு விரோதமா எழும்பக்கூடியவர்கள், ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாக எழும்பக்கூடியவர்கள், திருச்சபைக்குள்ளே கலகம் பண்ணக்கூடியவர்கள், இப்படி வரிகள் வாய்க்கிறது என்ன, இவர் இருக்கிறார்களே என்று சொல்லும் போதுதான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ அதெல்லாம் பார்க்காதே என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமா, அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், அவங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ஆசாப் சொல்றார். ஆசாப் சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய ஆசாப் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்கள் நல்லா இருக்காங்களே ஆண்டவரே, ஒருவேளை எங்களை மறந்து விட்டீரா, எங்களை முற்றிலும் வெறுத்து விட்டு என்று சொல்லும் பொழுது, இது என் பலவீனம் அப்படின்றார். இது என் பலவீனம், நான் தவறா யோசிச்சுட்டேன். இல்ல தேவனுடைய அந்த பூர்வமான வசனங்களை நினைவு கூறுகிறேன், பூர்வமான வருஷங்களை நினைவு கூறுகிறேன், பூர்வமான காரியங்களை சிந்திக்கிறேன், இனி இப்படிப்பட்ட காரியத்தை யோசிக்க மாட்டேன் அப்படி சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பரிசுத்தமா இருக்கும் பொழுது, பரிசுத்தமா இருக்கிறோம், தேவனுக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு பகுதியில நாம் தோற்கடிக்கப்படும் பொழுது, நாம் தோற்று போகும் பொழுது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஆமா, துன்மார்க்கர் ஆசிரிக்கப்படுகிறார்கள், துன்மார்க்கருக்கு விரும்பினதை காட்டிலும் அதிகமாய் நடந்திருக்கிறது என்று சொல்லி நாம் சோர்ந்து போகிறோம். எனவே இந்த காலை வேளையில சோர்ந்து போகிற உனக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நீ சோர்ந்து போகாத. ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமொழி புத்தகம் 24:10 சொல்லும் பொழுது, ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போயானால் உன் பலன் குறுகினதா இருக்குது. அப்ப நீதிமொழி புத்தகம் 24:10 சொல்லும் பொழுது, ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவானால் உன் பலன் குறுகினதாக இருக்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காலங்கள் வருகிறது, ஆபத்து காலங்கள் வருகிறது. அந்த காலங்களில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, அந்த காலங்களில் நாம் தைரியமா இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப சாலோமோன் மூலமாய் நீதிமொழிகள்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போகாத, ஆபத்து காலத்துல நீ டல்லாயிராத, நீ என்ன செய்யணும், இன்னும் அதிகமா உற்சாகமா செயல்படு என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பிரியமானவர்களே. எனவே இந்த நாள்ல நீங்கள் காலாட்களோடு ஓடும் பொழுதே உங்களை ஒருவேளை, ஆமா, உங்கள் சொந்த பந்தங்கள், திருச்சபை விசுவாசிகள் கூட உங்களை இலைக்க பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் குதிரைகளோடு ஓட பிறந்தவர்கள். அப்ப எலியாவுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த எலியாவின் அபிஷேகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, குதிரைக்கு முன்பாக வரைக்கும் அது இஸ்ரேலுக்கு போகும் மட்டுமாக குதிரைக்கு முன்பாக ஓடும்படியாக ஒரு வல்லமையின் ஆவியானவர் கிரியை செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த கால வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதே தேவனுடைய வல்லமை, அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். உங்களை ஓடும்படி செய்வா. ஆமா, ஓடும்படி செய்வா. எங்கெல்லாம் தோற்று போனீர்களோ, வியாதியை குறித்து ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். அவன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரே. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவருடைய வார்த்தை வசனங்களை தியானிப்போம். நீங்கள் வெளியே வருவீங்க. ஒருவேளை பொருளாதார பற்றாக்குறை நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம், நாளைய தினத்து குறித்தான காரியங்கள் அழுத்தி கொண்டிருக்கலாம். இதுக்கெல்லாம் சோர்ந்து போகாதபடிக்கு நான் குதிரையோடு ஓடக்கூடியவன். அப்ப குதிரை வேகத்தை காட்டில ஓடக்கூடியவன். அந்த 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 காரியத்தை குறித்து சிந்தித்து நீங்கள் ஓடும்படியாக தேவன் விரும்புகிறார். இனி 2 ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன்.
1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல பவுல் லாது சொன்ன ஒரு வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24 சொல்லும் பொழுது, பந்தய சாலையிலே ஓடுகிறவர்களாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்ப எரேமியா பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ காலாட்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறாய், உன்னை சோர்ந்து போக பண்ணி விட்டார்கள், ஆனால் அடுத்த லெவல் இருக்கு, அது குதிரையிலோடு ஓடக்கூடிய லெவலாக இருக்கிறது. அப்ப நீ குதிரையிலோடு ஓட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் பவுல் அதே போல சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம், பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்க இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை பந்தயத்தில் ஓடக்கூடியதை போல இருக்கிறது. விசுவாசமான பரீட்சை வரலாம், விசுவாசத்துக்கு பாதிப்பு உண்டாகக்கூடிய வரலாம், நாம திருச்சபைக்கு போவதை அரிதாகக்கூடிய சூழ்நிலை வரலாம், வசனத்தை வார்த்தையை கை கொள்வதற்கு ஒரு சோதனை உண்டாகலாம். ஆனாலும் அதை ஜெயிக்கத்தக்கதாக தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இது ஒரு 100 மீட்டர் அல்லது 100 மீட்டர் அல்லது 500 மீட்டர் அல்லது 1000 மீட்டர் அல்லது மாராத்தான் ஓட்டம், ஏதோ ஒரு ஓட்டம். அப்ப பந்தய சாலையில ஓடக்கூடியவர்கள், ஆமா ஓடக்கூடியவர்கள் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அப்ப ஏகப்பட்ட பேர் ஓடுவார்கள், ஆனால் ஒருவன் மாத்திரம் முதல் பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே பவுல் சொல்லும்போது நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் ஓட்ட போட்டியை, உங்கள் ஓட்ட பந்தயத்தை, உங்கள் ஓட்டத்தை எந்த விதமான சத்துருக்களும் நிறுத்திவிடக் கூடாது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை பாவத்தில் விழுந்திருந்தால் மறுபடியும் எழுந்துருங்க. ஆமா, பாவத்தில் விழுந்திருந்து அதிலே விழுந்து கிடக்காதீங்க. மறுபடியும் ஸ்தோத்திரம், இயேசு ரட்சிப்பார், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசமாய் மறுபடியுமாய் நீங்க எழுந்திருங்கள். பாவத்தில் விழுந்து கிடக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பவுல் சொல்லும் பொழுது, மகனே மகளே, சகோதரா சகோதரியே, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமா, அப்ப உலகம் உங்களை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதில் வெறியாக இருக்கிறது. நீ ஆஸ்வதிக்கப்படக்கூடாது, நீ நல்ல ஒரு வாகனத்தை வாங்கக்கூடாது, நீ நல்ல ஒரு வீடு வாங்கக்கூடாது, நீ கர்த்தருக்கு திருச்சபை கட்டக்கூடாது என்று சொல்லி ஏதோ ஒரு காரியம் போராடி கொண்டிருக்கிறது, ஓட்டத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது. நெகேமியா பார்த்து சில அசுத்த வல்லமையில் போராடினது. ஆமா, அலங்கத்தை கட்டக்கூடாது, நம்ம அலங்கத்தை கட்டக்கூடாது. ஆமா, சன்பலா, தொபியா, அரபியா, கேஷம்ங்கிறவங்க ஒரு பாக்குறோம். அதுக்கப்புறம் கள்ள தீர்க்கதரிசி. இப்ப இவர்கள் மூலமா எப்படியாவது நெகேமியாவுடைய ஓட்டத்தை நிறுத்திவிட வேண்டும், நெகேமியா அலங்கத்தை கட்டக்கூடாது என்று தடை செய்தார்கள். ஆனாலும் தேவன் நெகேமியாவை குறித்து பெரிய திட்டம் வைத்திருந்தனால 52 நாட்கள்ல அலங்கத்தை அழகாக கட்டி முடித்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுது நெகேமியா சொல்லும் பொழுது தேவனே எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும் என்று ஜெபிப்பார். அப்ப நான் அழகாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் என் ஓட்டத்தை தடை செய்யும்படியாக அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக மனிதர்கள், அநேக ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். என் ஓட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஆண்டவர் என்று எப்பொழுதும் ஜெபிப்பார். எனவே அந்த அழைப்பு, ஆமா, நெகேமியாவுடைய அழைப்பு பெரிய அழைப்பு இல்ல, அது மாபெரும் அழைப்பு. சூப்பர்ல, அது பெரிய அழைப்பை கண்டு மாபெரும் அழைப்பு. இஸ்ரவேல் மக்களுக்கு அது ஒரு பாதுகாப்பை உண்டாக்கக்கூடிய அழைப்பு. அந்த அழைப்பு என்னன்னா, அவர் மதுளை கட்ட வேண்டும் பிரதர். ஆமென் சொல்லுங்களேன். எனவே நீங்களும் ஆமா பாதுகாப்பு மதுளை ஒவ்வொரு நாளும் கட்டணும். ஆமா, யோபு எல்லையை கர்த்தர் எப்படி வேலையடித்து பாதுகாத்தது போல நம்முடைய எல்லைகளை தேவன் பாதுகாக்கும்படியாக நாம் கட்ட வேண்டும். அப்ப அதை வாசிக்க விரும்புகிறேன். பவுல் அதுக்கப்புறம் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாருக்குள்ளும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அப்ப பந்தயத்திலே ஒருவன் பெற்றுக்கொள்ளுகிறான், மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப பந்தயத்திலே அந்த ஓட்டத்திலே ஓடக்கூடியவர்கள் இச்சை அடக்கமாக இருக்கிறார்கள். அந்த பரிசை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி என்ன செய்யறாங்கன்னா, இச்சை அடக்கம் உள்ளவராக ஓடுகிறார்கள். இச்சை அடக்கம் உள்ளவராக, ஆசை அடக்கி கொண்டிருக்கிறவராக ஓடுகிறார்கள். பந்தய சாலையில ஓடக்கூடியவர்கள் காலையில புல் கட்டிட்டு ஓட மாட்டான், ஒரு நல்ல அவனுக்கு பிடித்தமான அந்த உணவை சாப்பிட்டு ஓட மாட்டான். அப்ப அறவயிற்றோட தான் என்ன செய்யறான், ஓடுறான் பந்தயத்துல ஓடும் பொழுது. அதுக்கப்புறம் அந்த பந்தய சாலையில ஓடும் பொழுது அவனுடைய கவர்ந்து இருக்கக்கூடிய சில கவர்ச்சியான காரியங்கள் அவருடைய கண்ணுல பட்டாலும் அதை எதுக்காக இழக்கிறான்னா, ஓட்ட பந்தயம் முக்கியம், ஓட்ட போட்டி முக்கியம், அதை நான் ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு எங்க செய்யறான்னா, அங்க நேர பந்தயத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுகிறத பாக்குறோம். அப்ப அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி, அதில் அழிந்து போகக்கூடிய கிரீடம், அதில் அழிந்து போகக்கூடிய கிரீடம், நித்திய கிரீடம் அல்ல, ஜீவ கிரீடம் அல்ல,
ஆமா, ஜெயிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொன்னாரு. அந்த கிரீடம் அல்ல, இது பூமியில வைக்கக்கூடிய கிரீடம். அந்த கிரீடத்தை கொண்டு போய் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அப்ப இந்த அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியம் இச்சை அடக்கமாக இருக்கிறார். ஆமா, சரியான கவனத்தோடு ஓடுகிறார். கவன சிதறலை உண்டாகக்கூடிய காரியங்கள், அவனை கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியங்கள், ஒருவேளை பாவ சோதனை அந்த இடத்துல இருக்கலாம். ஆனாலும் அந்த பந்தயத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பந்தய பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி என்று சொல்லி அந்த ஓட்டத்தை ஜாக்கிரதையா ஓடுவது போல இந்த நாள்ல நாமும் ஆமா நித்திய ஜீவனை அந்த ஓட்டத்தை ஜாக்கிரதையா ஓடணும். கையெழுத்தி ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஜாக்கிரதையா ஓடணும். அந்த பரிசை எப்படியா விட்டுறக்கூடாது. பரிசை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எப்படி ஜாக்கிரதையாக இச்சை அடக்கமாய் ஓடுகிறது போல, அப்ப நீங்களும் நானும் இச்சை அடக்கமாக பரிசுத்தமாக எப்படியாவது அந்த பரிசை, நித்திய ஜீவன்கிற பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியாவது தேவன் ஸ்தோத்திர உலக மனிதனை போல ஓட நான் அழைக்கப்படல, அதுக்கு மேலாக ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறேன். அந்த உணர்வு நமக்குள்ள வேணும் பிரியமானவர்களே. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆவிக்குரிய மனிதன் குதிரையோடு ஓட பிறந்தவன். ஆமா, குதிரையிலே காட்டிலும், குதிரையின் வேகத்தை காட்டிலும், அதான் சரியான அர்த்தம். அப்ப ஆவிக்குரிய மனிதன் குதிரைகளின் வேகத்தை காட்டிலும் சீக்கிரமாய் ஓட பிறந்தவன். எனவே நீங்கள் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறீங்க சகோதரா, நீங்கள் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறீங்க சகோதரிய. எனவே நீங்க ஜெயிங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அதுல சொல்லும் பொழுது, ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்ப நான் ஓடும் பொழுது ஒரு நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறதுன்னு பவுல் சொல்றேன். நான் ஓடும் பொழுது எனக்குள்ள நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு ஸ்தோத்திரம், ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயத்தோடு ஓடுகிறேன். எனவே இந்த காலை வேளையில் நிச்சயத்தோடு ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நிச்சயத்தோடு ஓடுங்க, நிச்சயமாய் பரிசு வருவீங்க. அப்ப காலாட்களோடு ஓடும் பொழுது உன்னை சோர்ந்து போக பண்ணுவார்களா? நீ எப்படி குதிரையோடு எப்படி நீ ஓடுவாய்? குதிரையோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நான் குதிரையோடு சேர்ந்து ஓட வேண்டும். அப்ப சமாதானமுள்ள தேசத்துல, ஆமா, வட இந்தியாவில பார்க்கும்போது அநேக இடங்கள்ல கிறிஸ்துவை சொல்ல முடியாத சூழ்நிலை. வட இந்தியாவில அடிக்கப்படுகிறார்கள். ஆமா, ஊழியக்காரங்க சபை அடிக்கப்படுகிறது வட இந்தியாவில. ஆனால் இங்க தென்னிந்தியாவில ஓரளவுக்கு பாதுகாப்பு நமக்குள்ள இருக்கிறது. அப்ப சொல்லும்போது சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது நீ என்ன செய்ய முடியும்? யோர்தான் என்பது காற்று வெள்ளத்தை குறிக்குது. அப்ப காற்று வெள்ளம் என்பது பயங்கரமான வெள்ளம். அப்ப யோர்தான் அறுப்பு காலங்கள்ல மிகுதியாய் ஓடும் என்று யோசுவாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசுவா புத்தகத்துல வாசிக்கும் பொழுது, அப்ப யோர்தான் அறுப்பு காலங்கள்ல, அந்த அறுவடை நாட்கள்ல ஆமா வெள்ளம், பயங்கரமான வெள்ளம் வரும். ஆமா, பிரம்மபுத்திராவை போல, கங்கை வெள்ளத்தை போல இது பயங்கரமான ஒரு வெள்ளம். அந்த வெள்ளத்துக்கு முன்பாக யார் நிற்க முடியாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, சாதாரண சூழ்நிலையிலே உன்னால் நிக்க முடியலன்னா யோர்தானை போல ஒரு ஒரு கடுமையான சூழ்நிலை வரும் பொழுது நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறார். இந்த காலை வேளையில சாதாரண சூழ்நிலைக்கே பயந்து போய் கிறிஸ்து வேண்டாம், சாதாரண சூழ்நிலைக்கு நான் திருச்சபைக்கு போவதில்லை, சாதாரண சூழ்நிலைக்கே இயேசு எனக்கு வேண்டாம், சாதாரண சூழ்நிலைக்கே நான் இனி வேதத்தை வாசிப்பதில்லை, சாதாரண சூழ்நிலைக்கே நான் இனி ஊழியத்தை செய்வதில்லை, சாதாரண சூழ்நிலைக்கு நான் ஏதோ ஒன்று கர்த்தருக்கு எனக்கு சம்பந்தம் வேண்டாம், நான் பிரேக் பண்ண விரும்புகிறேன் ஒருவேளை சொல்லி இருக்கக்கூடிய அருமையான சகோதரா சகோதரிய, சாதாரண சூழ்நிலைக்கு நீ இப்படி இருக்கும் பொழுது யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப அதை ஜெயிக்கத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமா, நல்ல லைஃபா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்க்கும்போது யோபுடைய சூழ்நிலை ஒரே நாள்ல எல்லாமே மாறிடுச்சு. ஒரே நாள்ல பிள்ளைகள் மடிந்து போகிறார்கள், சொத்துக்கள் போகிறது, ஆஸ்திகள் போகிறது. ஒரே நாள்ல யோபுடைய வாழ்க்கையில கிளம்பிட்டு மாறிடுச்சு. ஆனாலும் தேவ சமூகத்துல யோபு குதிரையோடு ஓட ஆயத்தம் உள்ள மனிதனாக இருந்தான். ஆமா, ஆனா சோர்ந்தே போகல, மனசு சோர்ந்தே போகல. ஆமா, மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடும் சொல்லிட்டாங்க யோபு மனைவி. ஆனா இல்ல யோபு அந்த லெவலுக்கு போகவே இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, நான் ஏதாவது தவறு செஞ்சா சொல்லுங்க ஆண்டவரே. அந்த லெவலுக்கு தேவனோடு யதார்த்தமாய் பேசிக் கொண்டிருந்த மனிதன், தேவனோடு பேசிக் கொண்டிருந்த, உரையாடி கொண்டிருந்த மனுஷன். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப அந்த அளவுக்கு தேவனோடு நெருக்கமாய் காணப்பட்ட மனிதன். அப்ப அந்த கிளைமேட் மாறிச்சு. யோபு விசுவாசமா இருந்தாரு. விசுவாசமா இருந்து மறுபடியும் சூழ்நிலையை மாற்றும்படியாக தேவன் அவருக்கு உதவினார். ஆமீன் சொல்லுங்களேன். 100 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11 12 வாசிக்க விரும்புகிறேன்.
பிலிப்பியர் புத்தகம் 3 அநேகருக்கு தெரிந்த பகுதி. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரிந்தவனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை நான் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்ப சொன்ன ஒரு வார்த்தை, நான் அடைந்தாயிற்று. ஆமா, ஒருவேளை சோர்ந்து போன பிறகு சொல்லலாம், என் ஊழியம் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். சோர்ந்து போகும்போது சொல்லலாம், இல்ல அவ்வளவுதான் நினைக்கிறேன், ஸ்தோத்திரம் அவ்வளவுதான் நினைக்கிறேன், எனர்ஜி தீர்ந்து போயிடுச்சு, எனர்ஜி அவ்வளவுதான், இனி ஓட முடியாது, கர்த்தருடைய சித்தம் அவ்வளவுதான் போலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல எலியாவுக்கு வார்த்தை வருது, நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வார்த்தை வருது பிரதர், உங்களுக்கு வார்த்தை வருது சகோதரியே, நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. நீ இன்னதான் அடுத்து சூப்பரா பண்ண ஆரம்பிக்க வேண்டும், இன்னதான் அதிகமா செயல்பட ஆரம்பிக்க வேண்டும், இன்னதான் தேவனுக்காக நீ இன்னும் பிரயாசப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆசையாய் தொடருகிற எவ்வளவு பஞ்சாயத்து வந்திருக்கு பவுல் வாழ்க்கையில, ஊழியத்துல எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது. ஆமா, எவ்வளவு காரியம். ஆனால் ஆசையாய் தொடர்கிறேன், ஒரு லவ்ல தொடர்றேன்னு சொல்றத பாக்குறோம். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம பிரச்சனையை போராட்டங்களை பார்த்த பிறகு சொல்றோம், கடவுளுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, கடவுள் என்னை கைவிட்டாரு, கடவுள் என்னை விட்டு முற்றிலும் விலகிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பவுல் சொன்ன ஒரு வார்த்தை, ஆசையாய் தொடர்கிறேன். ஆமா, பரம அழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பரமனின் அழைப்பு, அதான் பரம அழைப்பு, மிகப்பெரிய அழைப்பு. அந்த அழைப்புக்கு நேராக லக்கை நோக்கி ஆசையாய் ஓடுகிறேன். ஏன்னா நான் குதிரைக்குள்ள அபிஷேகம் பெற்றுக்கொண்ட மனிதன், குதிரையோடு சேர்ந்து ஓடக்கூடிய மனுஷன், மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டிய சூழல் உள்ள மனுஷன். நான் பெரிய பெரிய மற்ற அப்போஸ்தலர்கள் அவர்களை காட்டில் மிகப்பெரிய காரியம் செய்ய பிறந்தவன் என்று பவுலுக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன்னு சொல்றேன், அதனாலதான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். அப்ப எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு சகோதரா, உங்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குது சகோதரியே. இந்த அபிஷேகம் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகுது. ஆமென் சொல்லுங்களேன். இதுக்கே சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்க, இல்ல நீங்க இன்னும் பெரிய காரியங்களை செய்ய தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. பவுல் சொல்லும்போது நான் அடைந்தாயிற்று, அப்ப எனக்குள்ள அந்த எண்ணம் வரவே இல்லை. ஆமா, ஊழியம் முடிஞ்சு போச்சு எண்ணம் வரவே இல்லை, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நினைக்கவே இல்லை, நான் மறுபடியும் தொடர்ந்துகிட்டே இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஊழியத்தை திருப்தி உண்டாயிடக்கூடாது, தேவ சமூகத்தில் இன்னும் நெருங்குவதற்கு திருப்தி பற்றக்கூடாது, இன்னும் நெருங்குறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்க வேண்டும். இந்த வேதத்தை வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு, தேவனோடு சஞ்சரிப்பதற்கு நாம் இன்னும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். பவுல் சொன்ன ஒரு வார்த்தை, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனான் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ. ஆமா, பவுலாகிய என்னை இயேசு எதற்காய் பிடித்தாரோ, பவுலாகிய என்னை பிதா எதற்காய் முன்குறித்தாரோ, பவுலாகிய என்னை பரிசுத்த ஆவியானவர் எதற்காய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படி போராடுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எனவே அதை நிறைவேற்ற போராடுங்க பிரதர். ஆமா, நீங்க கால ஆட்களோடு ஓட பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் மாறாக அசாதாரணமான சூழ்நிலையை நீங்க சாதாரணமான சூழ்நிலை போல கையாள பிறந்தவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை கொண்டு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நிச்சயம் தேசத்துல வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு எந்த பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ, உங்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், பெரிய காரியத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே பவுல் சொல்லும் பொழுது அதை பிடித்து கொண்டு எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடி. நம்ம பல ஆண்டுகள் காரியத்தை மறக்க முடியல, போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுல் நேற்று ஜெயில வச்சு அடிச்சு உரிச்சிட்டாங்க, நேற்று பயங்கரமான தூசணமான அந்த அம்மா தூசணமா பேசிருச்சு, ஆனா அதை இன்னைக்கு மறந்துட்டாரு, இன்னைக்கு புதிய எனர்ஜியோட ஓடிக்கிட்டு இருக்காரு. சூப்பர்ல. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி சில சம்பவங்களை மறக்க முடியல. ஆனா பவுல் நேற்று அவமானப்படுத்தப்பட்ட காரியங்கள், நேற்று இழிவாய் நடந்த காரியத்தை ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து மறுபடியும் முன்னானவைகளை நாடுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பல பேர் லைஃப்ல கேவலப்படுத்திட்டு தான் இருப்பான், பிசினஸ்ல, தொழில்ல, ஊழியங்கள்ல, பல இடங்கள்ல, குடும்பங்கள்ல, பல இடங்கள்ல நம்மளை அவமானப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனாலும் தொடர்ந்து ஓட வேண்டும். ஏன்னா நம்மளை ஏதோ பர்பஸுக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக செப்பரேட் பண்ணியிருக்கிறாரு, அதை நான் முடிக்க வேண்டும் என்று ஓட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எனவே பவுல் சொல்றாரு, அதை பிடித்து கொண்டே எண்ணுகிறது இல்லை. அதை ஆசையாய் தொடர்கிறேன், லவ்வா. அதை விருப்பத்தோட, ஒரு ஏக்கத்தோட அதை என்ன செய்யறேன், அதை தொடர்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எனவே எதுக்கு தொடர்கிறாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என் லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு லக்கு இருக்கு பிரதர், அந்த லக்கு தான் சிலுவை.
ஒரு லக்கு இருக்கு, அதான் நித்திய ஜீவன். அந்த லக்கு இருக்கு, அந்த லக்கு தான் ஜீவ கீடம். அந்த லக்கு அதுதான். நீ ஓட்டத்தை முடிச்சிட்ட, நீ என்கிட்ட வா, அந்த சொல்லக்கூடிய வார்த்தை நல்லது, உண்மை உத்தம ஊழியக்காரனே, அந்த சொல்லக்கூடிய வார்த்தை அதான் லக்கு, அதான் அதுதான் அந்த பரிசு, அதுதான் அந்த அந்த பினிஷிங் கார்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காலாட்களோடு ஓடும் பொழுதே உன்னை சோர்ந்து போக பண்ணினார். குதிரையோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? இப்ப நீ குதிரையோடு ஓடணும். நீங்க மிக பிரம்மாண்டமான காரியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, மிக பிரம்மாண்டமான காரியத்தை செய்யணும். அப்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க, மறுபடியும் எழும்புங்க. தெபொராலே எழும்பு, ஆம், எஸ்தரே எழும்பு, கிதியோனே நீ எழும்பு, உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோட ஆமா போ அப்படின்னார் ஆண்டவர். நான் எதினால் மீதியானதை ரட்சிப்பேன். பல கேள்வி. ஆமா, மீதியானியர்கள் ஒரு பக்கம், அமலேக்கியர்கள் ஒரு பக்கம், இஸ்ரவேல் தேசத்தை சின்னாபண்ணமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை சின்னாபண்ணமாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஊழியங்களை சின்னாபண்ணமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் செய்யணும் என்ன ஆண்டவரே அப்படின்னா, உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோட போ. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பலன் இல்லை என்று சமுதாயம் சொல்லி கொண்டிருக்கலாம், பலன் இல்லை என்று நீயே கருதி கொண்டிருக்கலாம். பலன் இல்லை என்று சொல்லி ஆவிக்குரிய வளர்ச்சியெல்லாம் இதை வச்சுலாம் நீ பண்ண முடியாது என்று அனைவரும் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் வார்த்தை வசனம் சொல்லுது, உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோட போ. ஆமென் சொல்லுங்களேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இதான் ரேமா, உங்களுக்கு இந்த பலத்தோட போங்க, நீங்க ஜெயிக்க முடியும். இந்த பலத்தோட போங்க, குதிரையோடு ஓட முடியும். இந்த பலத்தோட போங்க, குதிரையோடு அதையும் தாண்டி உங்களால ஓட முடியும். கர்த்தர் உங்களை இந்த நாள்ல உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக.